வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுடன் மோதல் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது மொட்டு கட்சி. முன்னாள் அமைச்சர் விஜயதாசவிற்கு நாடாளுமன்றில் ஏற்பட்ட நிலை. கலைக்கப்பட்டது பங்களாதேஷ் நாடாளுமன்றம். மன்னர் இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு விவகாரம் விசாரணையில் அம்பலமான விடயங்கள். ஜனாதிபதி தேர்தலில் தனது நிலைப்பாட்டை அறிவித்த மனோ கணேசன். கடமைகளை முறையாக பின்பற்றாத கோட்டாபய மொட்டு எம்பி சாடல். யாழில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுர விநியோகம் தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகிய நாட்டை நேசிக்கும் அனைவரும் மீண்டும் கட்சியில் இணைவார்கள் என நம்புவதாகவும் மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பில் நாட்டு மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இன்று தெரிவித்தார். மொட்டு முன்வைக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என அவர் குறிப்பிட்டார். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு ஆதரவளிப்பார்கள் எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவுக்கு தனிப்பட்ட நபர்களுடன் போட்டியில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் மொட்டுவிற்கும் இடையில் கொள்கை பிரச்சினை இருப்பதாகவும் தற்போதைய ஜனாதிபதி தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீதித்துறை, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷவிற்கு ஆளும் கட்சியின் பின்வரிசையில் ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அமைச்சர்கள் அமர்ந்துள்ள இடங்களுக்கு பிறகு அவருக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் ஒன்று ஒதுக்கப்படும். எவ்வாறாயினும் எதிர்க்கட்சிக்கு ஒரு ஆசனத்தை ஒதுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தால் அதற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாடாளுமன்றத்தின் தலைவர்கள் கடமைப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயதாச ராஜபக்ஷ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட உள்ளதால் அமைச்சு பதவியிலிருந்து விலகியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்காத ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எம்பிக்களுக்கு எதிர்க்கட்சி ஆசனங்களை வழங்குவதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பங்களாதேஷ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றை கலைப்பது மாணவர் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களால் முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. உள்ளூர் நேரப்படி 3 மணி வரை அவர்கள் காலக்கெடுவை நிர்ணயித்திருந்தனர். இராணுவம் தலைமையிலான அரசை ஏற்க மாட்டோம் என்று மாணவர் போராட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். மேலும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகராக இருக்க ஒப்புக்கொண்டுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் பட்டதாரி பெண் மரணம் தொடர்பான விசாரணை குழுவின் விசாரணை நிறைவில் தவறிழைத்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா தெரிவித்துள்ளார். மன்னார் தம்பளைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான 27 வயதுடைய இளம் தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். குறித்த பெண்ணின் மரணத்திற்கு சம்பவ தினத்தன்று விடுதியில் இருந்தவர்களின் அசமந்த போக்கே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டது. இது தொடர்பாக வடக்கு மாகாண சுகாதார அமைச்சினால் சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. தற்போது விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த விடயத்தில் சிலர் தவறிழைத்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான விசேட அறிக்கை வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தனது ஆதரவை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் தனது இந்த நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். மேலும் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டுவதற்கு தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்க உள்ளதாகவும் மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். இம்முறை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, விஜயதாச ராஜபக்ஷ, நுவன் போப்பகே, கீர்த்திரத்ன உட்பட பலர் போட்டியிட உள்ளனர். இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் 21ஆம் தேதி நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணையகம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தமது கடமைகளை முறையாக பின்பற்றாத காரணத்தினால் குற்றச்சாட்டுக்களை சுமந்து வருவதாக வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சாடியுள்ளார்.
மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிளவுபடுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒருபோதும் முயற்சிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விசேட கலந்துரையாடல் பத்திரமுல்லையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, கஞ்சன விஜயசேகர, ரமேஷ் பத்திரன, அலி சப்ரி மற்றும் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஜனாதிபதி எம்மை பிரிப்பதற்கு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என்பதை நான் மிகுந்த பொறுப்புடன் கூறுகின்றேன். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வொன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேலும் திருநெல்வேலி புறநகர் பகுதிகள் ஆகியவற்றில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரத்தினை வழங்கி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு தெரிவித்தனர். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்துவதோ அல்லது பெரும்பான்மை இனத்தவர் ஒருவரை தெரிவு செய்வதில் எவ்வித பயனும் இல்லை என செல்வராஜா கஜேந்திரன் இதன்போது தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தீர்வு எனவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.